அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயுஷே குரு சுக்ர சனி பேச்ச ராகுவே கேதுவே நமோ நம. மிதன ராசிக்கு இந்த வாரத்துக்குண்டான பலம் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனுடைய துணை கொண்டு 15/3/2026 முதல் 21/3/2026 வரைக்கும் உண்டான மிதன ராசிக்கு உண்டான பலம். மிதன ராசியில் அடங்கிய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை முழு நட்சத்திரம், புனர்பூஷம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதம் அடங்கியது மிதன ராசி. மிதனத்திலே குரு ஜென்ம குருவாக அமர்ந்து இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி நமக்கு பாதகமா சாதகமா அப்படின்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாகவே இருந்து செயல்படுது. இந்த வாரத்துல செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல ராகுவோட கூடி உங்க ராசிநாதன் சேர்ந்து இருப்பது சிறந்த பலன் கொடுக்கும். சூரிய பகவான் 10ஆம் இடத்துல, சுக்கிரன் 10ஆம் இடத்துல அமர்ந்து இருப்பது உங்களுக்கு மேன்மை நல்கக்கூடிய தன்மை. அப்ப இதுக்குண்டான தன்மை நம்மளுக்கு வெற்றி பெறணும். நம்ம என்ன செய்தா நம்மளுக்கு வெற்றி பெறலாம். குடும்பத்துல ஏகப்பட்ட குழப்பம் இருக்குது, நான் நிறைய கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, ஆனா நம்ம கஷ்டத்தை சந்திச்சுட்டே வரோம், எப்ப பார்த்தாலும் ஒரு மனக்குழப்பம் உருவாகுது. அப்படிங்கும்போது நம்முடைய குல தெய்வத்துக்கு உண்டான அனுகிரகம் சற்று குறைவாகவே இருக்கும். ஆகவே இந்த குல தெய்வத்தை போய் இந்த காலத்துல சுக்கிர பகவான் உங்க குலதெய்வ ஸ்தானம் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானம், அது 10ஆம் இட சனியோட சேர்ந்து கர்மஸ்தானத்திலே சேர்ந்து அமர்ந்திருப்பதால் 10ஆம் இடத்துல சனியோட கூடி சூரியனோட கூடி இருக்கும்போது குலதெய்வ அனுகிரகம் நீங்க பெறணும். அப்ப உங்க குலதெய்வம் தெரியலன்னா யாரோட கேட்டு அல்ல உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கலந்து ஆலோசனை செய்து நம்ம வெற்றி பெற முடியுமா, குலதெய்வ அனுகிரகம் கிடைக்கிறது உண்டான வழி என்ன, தெய்வ தரிசனம் தான் நம்மளுக்கு இந்த காலத்துல மேன்மை நடக்கும்னு சொல்றாங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க ஈடுபடணும். அப்ப அந்த குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் நம்ம பலம் பெற்றாலே, குலதெய்வம் தெரிஞ்சால் முறையாக போய் பூஜை செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்கள் நிவர்த்தி பெற்று நீங்க வாழ்க்கையில சிறந்து விளங்கக்கூடிய தன்மை கொடுக்கும். தொழில மேன்மை நடக்கும். புத்திரிகளுக்கு பாக்கியம் உண்டாகும். நல்ல கல்வி செல்வம் உண்டாகும். பிள்ளைங்கள் ரொம்ப நாளா படிக்காம இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் நல்ல படிப்பு உண்டாகும். எதிர்பாராத உறவுகள் பலம் பெறும். நீண்ட காலமாக பிரிந்திருந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடக்கூடிய தன்மை உருவாகும். 10ஆம் இடத்துல சனி இருந்தா பாதகமே அப்படின்னு நினைக்க கூடாது. இருப்பினும் உங்களுக்கு இடம் மாற்றத்தை கொடுக்கும். அப்ப இடம் மாற்றத்தால் நம்மளுக்கு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் இருப்பவர்களுக்கு இடம் மாற்றம் கிடைக்கும். அதனால நம்மளுக்கு ஒரு ஆதாயத்தை உண்டாகும். தொழில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை அதனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தன்மை. ஆனா பிறருடன் நம்ம வாக்குவாதம் இல்லாமல் இருக்கணும். அதிகமாக இந்த காலத்துல வாக்குவாதம் யாருடையும் செய்யக்கூடாது. சந்திர பகவான் உங்களுக்கு முதல் இந்த வாரத்துல 8ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த வாரத்துல ஞாயிற்றுக்கிழமை முதல் திங்கட்கிழமை வரை சந்திராஷ்டம காலம். ஆகவே 2 நாள் சற்று குறைவாகவே வேலை செய்யும். அது சந்திராஷ்டம காலம் அப்படிங்கும்போது 16ஆம் திங்கட்கிழமை மாலை 5:12 வரை உள்ளது. ஆகவே சற்று இந்த வாரத்துல தொடக்கத்துல சற்று ஜாக்கிரதையாக இருந்து வரணும். நம்ம சந்திராஷ்டம் முடங்கிலாம் உட்காரக்கூடாது. நம்ம செயல்பட வேண்டிய வேலை நம்ம என்ன அது முறையாக செயலாற்றி நம்ம அதுக்குண்டான தன்மை நம்ம மாற்றிக்கொள்ளணும். பிள்ளைங்களுக்கு உண்டான எதிர்காலம் நமக்கு ஒரு இளம் வயதிலாக இருந்தால் படிப்புல சற்று கவனம் செலுத்தணும். இந்த காலத்துல நல்ல பரீட்சை காலம், அதனால அதுக்கு உண்டான திருத்தம் இல்லாமல் எந்த விதமான குறைபாடு இல்லாமல் பரீட்சையில எழுதி நீங்க பாஸ் ஆகணும். ஆகவே இதுக்கு உண்டான கவனம் நீங்க செலுத்தி அம்பிகை வழிபாடு தவறாம செய்து வரணும். மகாலட்சுமி தேவியும் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்து வரும்போது உங்களுக்கு கைஞர் பலன் கொடுக்குது. ஆகவே இந்த காலத்தில் நீங்க ஜாக்கிரதையாக இருந்து வரணும். இருப்பினும் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவது குரு உடைய ஜென்ம குருவாக இருப்பதால் குருமார்களை போய் தரிசனம் செய்யணும். மகான்களை போய் தரிசனம் செய்து வரும்போது ஜீவ சமாதி உள்ள இடங்களெல்லாம் போய் நம்மளுக்கு வழிபாடு செய்து வரும்போது நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து வரும். கைமேல் பலன் கொடுக்கும்.
நம்மளுடைய குறைகள் நம்ம யார்கிட்ட சொல்லணும், யார்கிட்டையும் சொன்னா நமக்கு ஏதாவது அவமானம் நடந்துருமா, நம்மளுக்கு நிறைய மனக்கவலை இருக்குது, மனக்குறை இருக்குது, யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கணும்னா இந்த காலத்துல சற்று கவனமாக இருந்து வரணும். நீங்க யாருடன் சொல்ல தேவையில்லை, தனியாக இருந்தாலும் சரி ஒரு ஆலயத்துல சென்று இறைவன்கிட்ட மனதார ஒப்பிங்க. அது காலப்போக்கில் தானாவே மாறிவிடும். இறைவனே உங்களுக்கு நண்பராக ஏற்றுக்கொள்ளுங்க, இறைவனே உங்களுக்கு தகப்பனாக ஏற்றுக்கொள்ளுங்க, இறைவனே உங்களுக்கு சகோதரனாக ஏற்றுக்கொள்ளுங்க. அதனால இந்த மாதிரி மனப்போக்கம் உங்களுக்கு இருந்தாலே உங்களுடைய மனக்குறை இறைவன்கிட்ட போய் ஒப்பினம் கொடுக்கும்போது அதனால உங்களுக்கு மனசுமை குறைந்து அது காலப்போக்கு அது தீர்வுக்கு உண்டான வழி கிடைக்கும். அப்ப இறைவன் நமக்கு திரும்பி பேச மாட்டான். ஆனா மனதுல நம்மளுக்கு இடங்கள் மாற்றி அமைச்சிருக்கு. இந்த நபர்கிட்ட நம்ம தொடர்பு கொண்டால் செட் ஆகாது, இந்த வார்த்தை நான் பேசினால தப்பு, இந்த வார்த்தையை நான் விட்டதுனால தப்பு, இந்த வார்த்தையை நான் கேட்டதுனால தப்பு அப்படிங்கிறதுலாம் நம்மளுக்கு உருவாகும். ஆகவே சற்று நிதானமாக ஜாக்கிரதையாக இருந்து இந்த மிதன ராசி அன்பர்கள் ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிறது காலப்போக்கில் சொன்ன விஷயங்கள் எல்லாம். அதனால நீங்க மிதன ராசி அன்பர்கள் பெருமாளை போய் செய்வீங்க, லட்சுமி நரசிம்மரை போய் வழிபாடு செய்து வரும்போது கைமேல் பலம் கொடுக்கும். இந்த வாரத்துல நடக்கக்கூடிய விசேஷங்கள் திருவோண நட்சத்திரம், ஏகாதசி திதி, ஞாயிற்றுக்கிழமை, அதனால பெருமாளை போய் செய்வீங்க. அமாவாசை விரதம் தவறாம இருந்தாங்க, புதன்கிழமை அமாவாசை, பிரதோஷ வழிபாடு தவறாம செய்து வரணும். இது போன்ற வழிபாடுகள் நீங்க செய்து வரும்போது உங்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய்பலா ஜெய்பலா ஜெய்பலா. வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.